வணக்கம். டாக்டர்ஸ் டு இன்வெஸ்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட், மாதாந்திரமாக மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்ற ஒன்று வீடியோ, முக்கியமான வீடியோ, ரொம்ப கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து பெர் மந்த்துக்கு ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்குகிற ஒரு டாக்டர் ப்ளஸ் ஒரு கிளினிக் வச்சுருக்கிற டாக்டர் அல்லது கவர்மெண்ட் சேலரி மட்டுமே வாங்குகிற டாக்டர் யாராக இருந்தாலும் சரி, நாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னா பட்ஜெட்டிங். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த மாத செலவில் வந்து மேஜராக பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது, காருக்கோ வெஹிக்கிளுக்கோ என்ன செலவாகுது, ப்ளஸ் வீட்டு கிராசரிஸ், அப்புறம் வீட்டு செலவாணிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு பட்டியலாக எழுதுங்க. பெர் மந்த்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்றதை வந்து கரெக்டாக கணக்கிடுங்க. இதில் வாரம் நீங்கள் ஃபோட்டோவில் போய் சாப்பிட்றது அந்த கணக்கையும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ப்ளஸ் ஸ்கூல் ஃபீஸ் செலவு, பஸ் ஃபீஸ் செலவு, பெர் இயருக்கு நீங்கள் இன்சூரன்ஸுக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்கிற மணியோட டோட்டல் மணியோட டிவைடட் பை 12 போடுங்க. அது ஒரு டாப்பிக்கில் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒதுக்குற ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குற பணத்தை டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டு அதை வந்து ஒரு அடிஷனில் கொண்டு வந்துடுங்க. இதை தவிர உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக் சில மருத்துவ செலவாணிகள் இருக்கலாம், அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. பெற்றோருக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, அப்புறம் வீட்டு செலவுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தர வேண்டிய லக்ஸுரி செலவுகள் ஏதாவது இருக்கும், அதையும் நீங்கள் பெர் இயருக்கு நீங்கள் டூர் செலவு ப்ளஸ் வந்து ஃபாரின் டூர் எதாவது போகிறீங்கன்னா அதை செலவு, அது நீங்கள் வந்து எதை நம்ம வந்து அக்கௌண்ட்டில் இருந்து செலவு பண்ணுறோமோ அதை டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டில் செலவு பண்ணுறது எல்லாத்தையும் டிவைடட் பை 12னு போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எவ்வளவு டோட்டலாக ஏர்ன் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதில் நாம் வந்து எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றதை நீங்கள் ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். இது நான் எல்லாமே நம்ம கொண்டு வர்றது வந்து செலவாணிகள் எல்லாமே வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்த செலவாணிகளை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அந்த எஸ்ஐபி வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்த மணியை தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் போக ஒரு கவர்மெண்ட்டில் மட்டும் வேலை பார்க்குற ஒரு டாக்டருக்கு, நான் பல டாக்டர்ஸ் நான் வந்து பேசி பார்த்தேன், கவர்மெண்ட்டில் மட்டும் வேலை பார்க்குற டாக்டர் கிளினிக்கை பற்றி பெருசாக கண்டுக்கல. அவர் அந்த மாதிரி டாக்டர் கூட பெர் மந்த்துக்கு 50,000 எஸ்ஐபி போட முடியும். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு டாக்டருக்கு வந்து ஜென்ரலாக ஒரு 40 to 45 ஏஜ் அச்சீவ் பண்ண டாக்டருக்கு அவருக்கு வந்து கவர்மெண்ட் சேலரி வந்து 1.2 to 1.3 lakhs இருக்குது. ஸோ அவருக்கு வந்து எப்படியும் வந்து எல்லா செலவாணிகளும் போட டிவைட் பண்ணி போக அவருக்கு வந்து 50,000 பெர் மந்த் நிச்சயமாக அவரால் சேவ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த விஷயத்தை எஸ்ஐபியில் போடலாம். ஏன்னா அது லிக்விடேட்டிவ், ஈஸிலி லிக்விடேட்டிவ், எப்போ வேணாலும் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நீங்கள் ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும்னா இட் வில் டேக் டைம். அதுக்கு ஒரு மொத்த வட்டி கிடைக்கணும்னா மோர் தென் 3 years இருந்தால் தான் உங்களுக்கு வட்டி டோட்டலாக கிடைக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. தந்துருவாங்க. எந்த ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் ஒரு ஆப் தந்துருவாங்க. அதில் ரிடம்ஷன் பட்டன் இருக்கும். உங்கள் பவர் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெல்லி, இது ரெண்டுமே பவர் ஆஃப் ரிடம்ஷன் அண்ட் பவர் ஆஃப் பர்ச்சேஸ், இது ரெண்டுமே வந்து இன்வெஸ்டருக்கு தான் தரப்பட்டிருக்கே தவிர மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசருக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால இட் இஸ் யுவர் மணி, இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், இட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அட்வைசர் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இது உங்களோட பவர், இது கவர்மெண்ட் உங்களுக்கு தந்திருக்கு, செபி உங்களுக்கு தந்திருக்கு. ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வெரி சேஃப். எப்படி அப்படின்னா மொத்தம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 58 lakh crores அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை விட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட மாதாந்திர செலவினிகளை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற மணியை எஸ்ஐபியில் போடுங்க. அந்த எஸ்ஐபியில் நீங்கள் எது போடலாம் அப்படின்னா அகெயின் இதை 4ஆக பிரிச்சுக்கலாம், 5ஆக பிரிச்சுக்கலாம். நான் வந்து காமனஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் போடணும்னு நான் சொல்லுவேன், பரிந்துரைப்பேன் என்னோடய நண்பர்களுக்கு. அதில் மோஸ்ட் காமன் என்ன, செக்டார் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஃபஸ்ட்டு ரொம்ப காமனஸ்ட்டு ஃபண்டு வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் மல்டி கேப் ஃபண்டு, அப்புறம் லார்ஜ் கேப் ஃபண்ட்,
அதுக்கப்புறம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பகுதி மிட் கேப் ஃபண்ட், அதை விட ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி ஒரு 10% ஆஃப் யுவர் அலாட்மெண்ட் தான் ஸ்மால் கேப் ஃபண்டில் இருக்கணும். அசட் அலோகேஷன் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் கூட நீங்கள் போடலாம். பட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறதுக்காக அக்ரெசிவாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சமாவது அக்ரெசிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 15 to 18% ரிட்டர்ன்ஸ் இயர் ஆன் இயர் கிடைக்கும். நாம் இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணால் நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். நாம் பல கம்பெனிகளுக்கு பங்குதாரராக இருந்துக்கிட்டு இருப்போம். அதனால் நம்ம வந்து நம்மளோட மணி அந்த ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனியில் வந்து பங்குதாரர் இருக்கிறதுனால அந்த கம்பெனி வளரும்போது நீங்களும் வளர்றீங்க, உங்கள் மணியும் வளருது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஃபியூச்சரை வந்து செக்யூர் பண்ணுறீங்க. இதே மாதிரி எஸ்ஐபியில் நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கார்பஸ் அமௌண்ட் உங்களுக்கு வந்து 60 இயர்ஸ்லேயோ 65 இயர்ஸ்லேயோ உங்களுக்கு கிடைக்கும். அதிலிருந்து வர்ற வட்டியோ அல்லது எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அதுவே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பிளான் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது, மகளோட கல்யாணத்துக்கோ என்ன பண்ணுறது, அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன பண்ணுறதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை. இந்த சின்ன முறையில் எஸ்ஐபியில் நீங்கள் சேவ் பண்ணுறதே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. உங்களுக்கு எஸ்ஐபி கால்குலேட்டர் நிறைய இடத்துல இருக்குது. நான் ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் பெர் மந்த்துக்கு 50,000 போட்டால் எவ்வளோ ஆகும் அப்படின்றத காட்டுறேன். 1 lakh போட்டால் எவ்வளோ ஆகும், எவ்வளோ கார்பஸ் கிடைக்கின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு நார்மல் டாக்டர்ஸ் வந்து 50,000 பெர் மந்த்து எஸ்ஐபியில் போடலாம் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து நிறைய பேர்கிட்ட டாக்டர்கிட்ட பேசுனதில் நான் கண்டுபிடிச்சது. இந்த 50,000 பெர் மந்த்து 15% ரிட்டர்ன்ஸில் மினிமம் தான் வச்சுருக்கேன். ஈக்விட்டிஎஸ்த்தில் தொடர்ந்து 15 இயர்ஸ் போட்டுட்டு இருந்தால் அந்த கார்பஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 3,38,43,000 அரவுண்டு. இது வந்து நான் இன்க்ரிமெண்டல் ஸ்டெப்ஸில் ஆக்காமல் ஜஸ்ட் 50,000 வச்சு மட்டும் சொல்கிறது. இதே நம்ம வந்து பெர் மந்த்துக்கு நம்ம 1,00,000 போட்டால் 1,00,000 எஸ்ஐபி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா 15% growth ஓவர் 15 இயர்ஸ் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து 6,76,86,000 ரூபாய். இந்த மணி மிகப்பெரிய கார்பஸை உருவாக்கும். இந்த கார்பஸ் வந்து நம்ம 60 இயர்ஸ் இப்போ 45 இயர்ஸ் இருக்கீங்கன்னா 60 இயர்ஸில் ஒரு பெரிய கார்பஸை உருவாக்குனா இந்த கார்பஸ்லேருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ணாலே போதும். நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நீங்கள் எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டெலகிராம் லைன், வாட்ஸ்அப் லைன் தந்திருக்கேன். நீங்கள் எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.